பைக் ரிஸ்டோரேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஈஸியான வேலை கிடையாது. பிகாஸ் ஏன்னா ஒரு சில பேர் வந்து பைக் ஓரளவு நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து மெயின்டைனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் வண்டியுமே வந்து நம்ம ரிஸ்டோரேஷன் பண்ணுறது அப்படின்றதுல நிறைய ஒர்க் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அண்ட் நிறைய பேர் நம்மகிட்ட இது வரைக்கும் கேட்ட கேள்வினா, ஒரு 5 இயர் ஓல்டு வண்டி நான் காலையில் கொடுத்தா ஒரு 1 ஹவரில் எனக்கு மறுபடியும் ரிஸ்டோரேஷன் பண்ணி புதுசாக பண்ணி கொடுக்க முடியுமா, இல்லை 1 டேயில் பண்ணி கொடுக்க முடியுமான்ற வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து இந்த ஒரு த்ரூ அவுட் வந்து வீடியோவே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு 5 இயர் ஓல்டு டியூக் 390 வந்து ரெஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். ஸோ த்ரூ அவுட் வந்து இதில் என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் எப்படி வந்து இதை ரெஸ்டோரேஷன் பண்ணி இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? இந்த டியூக் 390 வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டிஃபெக்ட்ஸ் வந்து பெயிண்ட்லேயுமே பிளாஸ்டிக்ஸ்லேயுமே வந்து இருக்குது. இந்த பெயிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் கண்டாமினேஷன், ஆக்சிடேஷன், ஹேசிங் அண்ட் ஸ்வில் மார்க்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ கிளீனிங் வந்து பண்ணணும். ஸோ இந்த பிளாஸ்டிக்கில் படிஞ்சிருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் கிளீனர்ஸ் போட்டு த்ரூ அவுட் வந்து அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி அந்த அழுக்கை வந்து லூசன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நூல்ஸ் அண்ட் கார்னர்லாம் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து லூசன் பண்ணுறதுக்காக மல்டிபர்பஸ் கிளீனரை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ப்ரஷிங் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நம்ம அயன் கண்டாமினேஷன் ரிமூவருமே வந்து ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறமேல் த்ரூ அவுட் வந்து ஒரு நல்ல ப்ரெஷர் வாஷர் பண்ணி இந்த அழுக்கு இது எல்லாத்தையுமே வந்து வெளியில் எடுக்கிறோம். ஸோ ஒரு ப்ரெஷர் வாஷர் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல் இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து ஃபோம் வாஷ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ப்ரெஷர் வாஷர் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த ப்ரீ கிளீனிங் வந்து ப்ராசஸே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒன்ஸ் த வாஷிங் முடிஞ்சதுக்கப்புறமேல் கம்பல்சரியாக வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் ப்ளோ தான். ஸோ குட்டி குட்டியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போய் நல்லாவே நின்றுட்டு இருக்கும். ஸோ இது நம்ம ஏர் ப்ளோ பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரியான நட்டு போல்ட்டு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து தண்ணி பட்டு துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் ஒரு சில எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் சென்சார்லலாம் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து தண்ணி நின்றுச்சு அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக வந்து எப்போயுமே ஒரு நார்மல் பைக்காக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பர் பைக்காக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக வந்து ஏர் ப்ளோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேல் தான் அடுத்து நம்ம வந்து பெயிண்ட் கரெக்ஷன் ப்ராசஸ்க்கே வந்து கொண்டு போவோம். ஸோ இந்த வண்டியோட கிளீனிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பெயிண்ட் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பெயிண்ட் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்டில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து க்ளே பார் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ த்ரூ அவுட் இந்த வண்டியோட பெயிண்டட் சர்ஃபேஸ் எல்லாத்துலேயுமே க்ளே பார் பண்ணினதுக்கப்புறமேல் தான் மிஷின் பாலிஷ் ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ க்ளே பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் வண்டிக்கு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வண்டிக்கு 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஹெவி கட், மீடியம் கட் அண்ட் ஃபைனல் பாலிஷ் பண்ணுறது தான் இது 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் வந்து சொல்கிறோம். பிகாஸ் இந்த வண்டியோட ஏஜ் வந்து ரொம்பவே அதிகம்ன்றனாலையும் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ், வில் மார்க்ஸ், கண்டாமினேஷன்லாம் இருந்தனால இந்த 3 ஸ்டேஜ் பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணால் தான் நம்ம நினைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 3 ஸ்டேஜ் பாலிஷிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வண்டியோட கலர் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த கலரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு செராமிக் கோட்டிங் பண்ணி தான் வந்து இதை வந்து சீல் பண்ண போகிறோம். ஸோ செராமிக் கோட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேனலை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணணும். பாலிஷிங்கோட ஸ்டெயின்ஸ், ஆயில் ரெசிடியூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இது ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய கோட்டிங் வந்து நல்லாவே வந்து பாண்ட் ஆகும். ஸோ பேனல் ப்ரிப்பரேஷன் போட்டு இந்த பேனல் எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து நம்ம வந்து தொடச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து நான் வந்து நானோலெக்ஸோட Si3D HD ப்ராடக்ட் வந்து போட்டு சீல் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ப்ராடக்ட். நான் ப்ரீவியஸாக வந்து நான் நிறைய பைக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். நடுவில் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்தியாவுக்கு வந்து அவைலபிளாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்பெஷல் ஷோஸ் மூலியமாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை தான் வந்து இந்த வண்டிக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்டட் பார்ட்ஸை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வண்டியோட பெயிண்டட் பார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நானோலெக்ஸ் Si3D HD வந்து போட்டு சீல் பண்ணியாச்சு. அண்ட் பிளாஸ்டிக் பார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து பிளாஸ்டிக் கோட்டிங்குமே வந்து போட்டாச்சு. ஸோ வண்டியோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதோட க்யூரிங் டைமுக்குலாம் முடிஞ்சதுக்கப்புறமேல் இன்னும் நல்ல ஒரு டெப்த் கிளாஸ் வந்து வரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட ப்ராசஸ் வந்து த்ரூ அவுட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு 5 இயர் ஓல்டு வண்டியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணி அதுக்கு வந்து நானோலெக்ஸ் Si3D HD ப்ராடக்ட் போட்டு இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியோட ரிசல்ட் வந்து எப்படி
எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஆஃப்டர் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கை வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணுறதாகவும் சரி, ஒரு காரை வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணுறதாகவும் சரி, அது ஒரு ஈஸியான வேலை வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெஸ்டோரேஷனுக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி பண்ணும்போது தான் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். அப்படின்றதுனால இதுக்கான ப்ராப்பரான டைமிங் கொடுத்து பண்ணும்போது தான் அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு வண்டியை வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வண்டியோட ஆஃப்டர் வீடியோ பாருங்கள், வண்டியோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஃப்டரை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.